முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது சிபிஐ பிடி இறுகுகிறது. வழக்கு பதிவு செய்ய பிரதமரிடம் அனுமதி கேட்க முடிவு. கேப்டன் விஜயகாந்துக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை பாராட்டு. இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவர ஆதரவு அளித்ததற்கு நன்றி. தீவிரவாதங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. பாகிஸ்தானுக்கு அதிபர் ஒபாமா எச்சரிக்கை. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம். ராசாவின் மனைவி மற்றும் உறவினர்கள் வருமான வரித்துறையின் முன்பு ஆஜர். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது சிபிஐ விரைவில் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனின் பங்கு குறித்து இங்கிலாந்தில் உள்ள வங்கியாளர்கள், பட்டய கணக்காளர்கள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட முக்கிய சாட்சிகளின் வாக்குமூலங்களை சிபிஐ அதிகாரிகள் பதிவு செய்துள்ளனர். முன்னதாக 2004, 2007 காலகட்டத்தில் தயாநிதி மாறன் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்தபோது ஏர்செல் நிறுவனத்தை அவரது நண்பரான மலேசியாவைச் சேர்ந்த அனந்த கிருஷ்ணனுக்கு சொந்தமான மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்குமாறு வற்புறுத்தினார் என்று கோட்டீஸ்வர தொழில் அதிபரான சிவசங்கரன் தனது புகாரில் தெரிவித்திருந்தார். அவரது புகாரில் லண்டன் மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு இந்த விவகாரம் தெரியும் என சிவசங்கரன் தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்திருந்த இங்கிலாந்து நபர்களை தேடிப்பிடித்து அவர்களிடம் வாக்குமூலங்களை சிபிஐ பதிவு செய்துள்ளது. எனினும் அந்த வாக்குமூலங்களின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேபோல் சிங்கப்பூருக்கும் சிபிஐ அதிகாரிகள் விரைவில் சென்று மேலும் சில சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய இருக்கிறார்கள். இதனையடுத்து பிரதமரிடம் ஒப்புதல் பெற்ற பின் தயாநிதி மாறன் மீது வழக்கு பதிவு செய்ய சிபிஐ திட்டமிட்டுள்ளது. இதனிடையே மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் 75 பேர் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். தயாநிதியை பதவி நீக்கம் செய்யும் வரை தொடர்ந்து இதேபோல் கடிதம் எழுதி அனுப்பப் போவதாக வழக்கறிஞர்கள் கூறினார்கள். இலங்கையில் தமிழர்களை படுகொலை செய்த ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிப்பதோடு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற ஆதரவு அளித்த தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் தலைமையில் இன்று 50க்கும் மேற்பட்ட வணிகர் சங்க பிரமுகர்கள் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களை சந்தித்து சால்வை அணிவித்து மலர்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று ஒரு அசைக்க முடியாத அரசியல் கட்சி என்கிற அங்கீகாரம் பெற்றிருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து எங்களது மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பில் தெரிவித்திருக்கிறோம். இலங்கையின் மீது பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிற இந்த அரிய செயலுக்கு, உணர்வுபூர்வமான மனிதாபிமானம் மிக்க செயலுக்கு துணையாக இருந்ததற்காக கேப்டன் அவர்களுக்கு எங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே தவறான பொருளாதார கொள்கையை முறியடிக்க தாங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் ஒரு முயற்சியை மேற்கொண்டால் எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை, தமிழக வணிகர்கள் உங்களோடு துணையாக இருப்போம் என்கிற உறுதியையும் நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். விலைவாசி உயர்வு, மின்வெட்டுக்கு காரணமாக உள்ள அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளை முறியடிக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்திடம் வணிகர் சங்க பேரவையினர் கோரிக்கை மனுவை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தேமுதிக தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி, கழக துணை செயலாளர் AR இளங்கோவன் ஆகியோர் உடனிருந்தனர்.
அமெரிக்கர்களை கொல்லும் நோக்கத்துடன் செயல்படும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களை அமெரிக்கா மன்னிக்காது என்று அதிபர் ஒபாமா எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிலும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியிலும் அல் குவைதா மற்றும் தாலிபான் பயங்கரவாதிகள் மறைந்திருந்து உலக நாடுகளை மிரட்டி வருகின்றனர். பயங்கரவாதிகளின் கூடாரமாக ஆப்கான் இருக்கிறது என அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறி வந்தார். வாஷிங்டனில் அதிபர் ஒபாமா பேசுகையில் ஆப்கன் நாட்டை பயங்கரவாதிகளின் கூடாரமாக அல் குவைதா பயங்கரவாதிகள் மாற்றுவதை தடுப்பதே அமெரிக்காவின் முதல் நோக்கம் என்று கூறினார். அமெரிக்கர்களை கொல்லும் நோக்கத்துடன் செயல்படும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களை அமெரிக்கா ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் அமெரிக்காவிடம் இருந்து அவர்கள் திறமையாக தப்பித்துக் கொள்ள முடியாது என்றும் அதிபர் ஒபாமா எச்சரித்தார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவின் மனைவி மற்றும் உறவினர்கள் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் முன் ஆஜரானார்கள். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ததில் 1,76,000 கோடி ஊழல் நடந்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராசா மீது சிபிஐ போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். தற்போது அவர் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் ராசாவின் குடும்பத்தினர் பல லட்சம் ரூபாய் சொத்துக்களை முறைகேடாக சேர்த்துள்ளதாக ராசா மற்றும் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைத்திருந்தனர். இதையடுத்து ராசாவின் மனைவி பரமேஸ்வரி, சகோதரர் ராமச்சந்திரன், உறவினர் பரமேஸ்குமார் ஆகிய 3 பேரும் திருச்சி வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் அதிகாரிகள் முன்பு ஆஜரானார்கள். 3 பேரிடமும் அதிகாரிகள் நீண்ட நேரம் விசாரணை மேற்கொண்டனர். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் தொடர்புடைய ஸ்வாட் நிறுவனத்தில் பங்குகள் வாங்க பணம் எவ்வாறு கிடைத்தது என்றும் ஸ்பெக்ட்ரம் பணத்திலிருந்து பெறப்பட்டதா என்றும் அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே ஊழல் வழக்கில் சிக்கி திகார் சிறையில் உள்ள முன்னாள் அமைச்சர் ராசாவும் காமன்வெல்த் ஊழலில் சிக்கி சிறையில் இருக்கும் கல்மாடியாவும் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க தங்களுக்கு அனுமதி வழங்குமாறு தனித்தனியே கடிதம் எழுதியுள்ளனர். டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு குறித்து விவாதிப்பதற்காக நடைபெற இருந்த அமைச்சரவை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டீசல், மண்ணெண்ணெய், சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசிற்கு எண்ணெய் நிறுவனங்கள் வலியுறுத்தின. இதையடுத்து டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாயும், சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 25 ரூபாயும் அதிகரிக்கப்படலாம் என்று தகவல் வெளியானது. இது தொடர்பாக விவாதிப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற இருந்தது. இந்நிலையில் திடீரென இக்கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டரின் விலை உயர மேலும் சில நாட்கள் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்பால் மசோதா குறித்து பாஜக மூத்த தலைவர் அத்வானியை சமூக சேவகர் அண்ணா ஹசாரே குழுவினர் இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினர். கிரண்பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் இன்று அத்வானியை சந்தித்து பேசினர். லோக்பால் வரைவு மசோதா தொடர்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டங்கள் தங்கள் நிலை, அரசின் வரைவு மசோதா மற்றும் தங்களது வரைவு மசோதா ஆகியவை குறித்து அவர்கள் அத்வானியிடம் விளக்கமாக எடுத்துக் கூறினர். இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த முன்னாள் IPS அதிகாரியான கிரண் பேடி, அத்வானியுடன் நடைபெற்ற சந்திப்பு மிகவும் உற்சாகம் அளிப்பதாக இருந்தது என்றும் நாட்டுக்கு பயன் தரக்கூடிய லோக்பால் மசோதா அவசியம் என்றும் அத்வானி தங்களிடம் தெரிவித்ததாக கூறினார். தற்போதைய நிலையில் தங்களுக்கு ஆதரவான நிலையை பாஜகவிடம் எதிர்பார்த்து அத்வானியை சந்திக்கவில்லை என்றும் தங்கள் கருத்துக்களை மட்டுமே அவரிடம் எடுத்துக் கூறியதாகவும் ஹசாரே தரப்பினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு அடுத்த மாதம் 22ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் KV ராமலிங்கம் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தார். பின்னர் அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஆரம்ப நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 12ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள். வேட்புமனுக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதற்கான கடைசி நாள் 15ஆம் தேதி என்றும் வாக்குப்பதிவு நாள் 22ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க உரிமை பெற்றவர்கள் ஆவார். தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து சிபிஐக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது தொடர்பாக மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து சிபிஐக்கு விலக்கு அளிக்க மத்திய அரசு ஆணையிட்டது. தேசிய பாதுகாப்பு நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரசு விளக்கம் அளித்தது. அரசின் இந்த முடிவிற்கு சமூக சேவகர் அண்ணா ஹசாரே உட்பட பலர் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து சிபிஐக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருப்பது குறித்து 3 வார காலத்திற்குள் விளக்கம் அளிக்கும்படி சிபிஐ மற்றும் மத்திய அரசுக்கு ஆணையிட்டனர். கேட்ட எண்ணத்துடன் இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது என்று கூறி சிறையைச் சேர்ந்த வழக்கறிஞர் விஜயலட்சுமி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் இன்று பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டிவிஷன் பெஞ்ச் மத்திய அரசுக்கும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் அளிக்குமாறு 3 வார கால அவகாசம் கொடுத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். சோமாலிய கடற்கொள்ளையர்களிடம் சிக்கி தவித்த இந்திய மாலுமிகள் 6 பேர் 10 மாதங்களுக்கு பிறகு சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். ஈராக் நாட்டுக்கு சொந்தமான எம்இ சூஸ் என்ற சரக்கு கப்பலை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கடத்தினர். இந்த கப்பலில் இந்திய மாலுமிகள் 6 பேர் உட்பட மொத்தம் 22 பேர் இருந்தனர். கொள்ளையர்கள் கேட்ட பிணையத் தொகையான 9 கோடி ரூபாய் சமீபத்தில் வழங்கப்பட்டதை அடுத்து கப்பல் மற்றும் ஊழியர்களை கடற்கொள்ளையர்கள் விடுவித்தனர். ஆனால் அந்த கப்பல் வரும் வழியில் கடற்புயலில் சிக்கி பாதிப்புக்குள்ளானது. இதையடுத்து பாகிஸ்தான் கப்பற்படை உதவியுடன் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு நேற்று கராச்சி வந்து சேர்ந்தனர். பின்னர் அங்கிருந்து இந்திய மாலுமிகள் 6 பேரும் விமானம் மூலம் இன்று காலை டெல்லி வந்தனர். விமான நிலையத்தில் அவர்களை உறவினர்கள் அனைவரும் கண்ணீர் மல்க வரவேற்றனர். சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட இந்தியர்களை மீட்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தாயகம் திரும்பிய மாலுமிகளின் உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். Extensive horrible situations under the pirates. Now everything has ended and we are safely in our motherland. Our gratitude is for Mr. Ansar Barni Trust of Pakistan and Governor of Sindh, Mr. Ishrat Ali Beg, and for all the people, be it from India or Pakistan. இதனிடையே இந்திய பணியாளர்களை மீட்க உதவியதற்காக பாகிஸ்தான் கடற்படைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா நன்றி தெரிவித்துள்ளனர். தேர்தலின் போது அதிமுக அளித்த வாக்குறுதிக்கு ஏற்ப தமிழக மக்களுக்கு இலவசமாக கறவை மாடு மற்றும் ஆடுகள் வாங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்து வருகிறது. இதுகுறித்து நிதித்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வேளாண்மைத்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கால்நடைத்துறை அமைச்சர் கருப்பசாமி ஆகியோர் கோட்டையில் இன்று அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார்கள். தேர்தல் வாக்குறுதியின்படி கறவை மாடு மற்றும் ஆடுகளை பொதுமக்களுக்கு விரைவில் வழங்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். மீண்டும் முக்கிய செய்திகள். மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மீது சிபிஐ விரைவில் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறது. இலங்கையில் தமிழர்களை படுகொலை செய்த ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிப்பதோடு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற ஆதரவு அளித்த தேமுதிக நிறுவன தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரவையினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்கர்களை கொல்லும் நோக்கத்துடன் செயல்படும் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பவர்களை அமெரிக்கா மன்னிக்காது என்று அதிபர் ஒபாமா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவின் மனைவி மற்றும் உறவினர்கள் இன்று வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்பு ஆஜரானார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.